வாங்கணும். சுடிதார் மட்டும் ஒண்ணுமே இல்லை, காசே இல்லை. எப்படி 5 வெளியே கொடுக்க கையில் ஒரு 10 வெளியே வச்சுக்கணுமா இல்லையா? அதுதான் இங்கே ஏற்றுவாங்க. 10 இங்கே கழுத்தில் 5 இங்கே கழுத்து மசாலா இங்கே சரியாக செஞ்சு போகிற. ஆனால் முன்னுக்கே ரோனால இதில் தான் வாங்க. ஓகே இது வழிமுறை எங்களுக்கு பாருங்க. ஓகே பாருங்க வழிமுறை இருக்கா? என்ன வாங்கிட்டுமா இல்லையா? ஓகே 10 இங்கே கழுத்து ரைட்டு 4 வீட்டில் ஒரு வீட்டு சுற்றினால எவ்வளோ இருக்கு? 3 கழுத்து 2 5. நம்ம யாருக்கும் ஒன்றுமே கொடுக்கல, காசு கையில் இருக்கு. 5 ரிங்கெட் கழுத்து நீங்க அப்படியே அங்கேயே பார்த்து சொல்லுங்க. வெளியே பார்ப்போம். இது நண்பர் தெரியணும். என்ன சொல்ல தெரியுமா? யார் சொல்லுவா? ஹலோ ரெண்டு என்ன 2 சொல்லு அப்படியே. 9,000 யாராவது வந்து சொல்லுங்க. 9,483 தானே? ரெண்டாவது 5,000 என்ன வரும்? 3 கட்டா சொல்லுங்க. கட்டுப்பாடுன்னு சொல்லுங்க. 3 ஓகே எல்லாம் ஓகே 3 ஓகே. அங்கேருந்து கடை 8 சிறிய 9 பெரிய 7 18 கழித்தல் 9 சொல்லி வேற யார் தெரியும்? எல்லாருமே செய்யணும். யாரும் கேள்வி கேட்கணும் அவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லாரும் செய்யுங்க மனக்கணக்கு. யாருமே விட கிடைக்கல. 18லேருந்து 9 கழிச்சா 9 ஓகே வந்துருச்சு. விட கம்ப்யூட்டரோட பாஸ் 18ல் 9 கழிக்க அவ்வளோ நேரம் கழிச்சதே இல்லை தானே? ஓகே அடுத்த கணக்கு 7,000 6 இங்கே 6,658 இங்கே 6 8 இப்போ அந்த கடை வாங்க நிறைய எடுத்து சொல்லுங்க. ஓகேவா? 16 ரிங்கெட்டில் 8 கழிச்சா 8 ரிங்கெட். நீங்கள் செஞ்சு பார்க்கணும், சும்மா அப்படியே படம் பார்க்கறது இல்லை. 16 இங்கே 8 கழிக்கிறோம் 8 ஆனால் கணக்கில் செய்ய இங்கே ஓகே 2 0 இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? அப்படியே கடை வாங்கணும்னா அப்படியே முதல்ல வாங்கணும். 10 கொண்டு கொடுத்தா 9 இங்கே தெரியும் போது 10 இங்கே கொடுத்துட்டோம் 9 சரியா? தெரியும் தானே? பயிற்சி கொடுத்துருக்கோம். ஓகே அடுத்த ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம்?
ஓகே கேளுங்க. அதை 2 பேர் சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு கேள்வி கொடுத்துருவோம் டீச்சரு. குரூப்பில் செய்வீங்க சொல்லுங்க. குரூப்பில் செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், அவங்க அது போட்டணும் தெரியுமா, அந்த மாதிரி காலையில் ஒட்டிடுவீங்க. மற்ற குரூப் வருவாங்க, அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நீங்கள் 2 பேர் தான் செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ ஒரு குரூப்பாக வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் கடைக்கு அழகாக இல்லைங்க. இந்த மற்றவங்க அப்படியே தான் ஒரு ஆள் தான் இருக்கு. கணித வாக்கியம் இருக்கு, என்ன செய்யணும் கேளுங்க. கணித வாக்கியம் கொடுத்துட்டாங்க, என்ன செய்யணும், வழிமுறை செய்யணும். வழிமுறை என்ன தெரியுதுன்னு நினைப்போம், அப்படிதானே செய்வீங்க. பேர் மேலே இருக்கணும், படிக்க இருக்கணும், கீழே ஒரு எண்கணிதம் இருக்கணும், அப்புறம் வெளியிடணும். சரியா முடியுமா? எல்லாமே முடியும். 4 பேரும் ஒத்துமையாக செய்யணும். யார் ரெடி பண்ணுறது? எனக்கு தலை ஒரு குழுல வந்து யார் தலைவர் முடிவு பண்ணிக்கீங்க, யார் எழுத்தாளர் முடிவு பண்ணிக்கீங்க, யார் படைப்பாளர் முடிவு பண்ணிக்கீங்க. படைப்பாளர் ஒட்டினா அவங்க ஒட்டின எழுத்தாளர் இல்லைங்க, ஆரம்பிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, சொல்லுவாங்க. சரி, ஒவ்வொரு குழுவிலையும் வந்து ஒரு தலைவர் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு எழுத்தாளர் இருக்கணும், ஒரு படைப்பாளர் இருக்கணும், ஒரு ஊக்குவிப்பாளர் இருக்கணும். எழுத்தாளர் வந்து விடை சொல்ல சொல்ல எழுதணும், படைப்பாளர் வந்து தான் அந்த கேள்வியை வந்து விடைகளை வந்து விளக்கணும். சரியா? நீங்க இப்ப முடிவு பண்ணீங்க, தலைவர் யாருன்னு முடிவு பண்ணிக்கீங்க விரைவாக.
கொடுக்கணுமா எப்படி? ஒரு கலராக கொடுக்கணும். ஒரு குழுக்கு 3 இதில் குருவி தான் குரூப் பாருங்க முதல்ல. அதுல யார் படைப்பாளர் மட்டும் போய் அந்த இடத்துல இல்லைங்க. நீ படைப்பாளர் போய். நீ மத்த குரூப்ல போய் வெயிட் பண்ணுங்க. வேறு யாரும் கொடுக்கணும் நான் இந்த கலர் பேரண்ட்ஸ் பண்ணுறேன்.
பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி.
போட்டு எழுதுறாங்க. சீக்கிரம். சுமர்லாம் பிள்ளைங்க கூட. கொஞ்சம் கட்டி எடுக்க சொல்லுங்க. Okay,
அடுத்த வாரத்தில் எல்லாம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் பண்ணிடலாம் அடுத்த வாரத்தில் இன்னைக்கு